வெல்கம் டு மீடியா ஜங்ஷன். இந்த வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 4 அப்டேட் பண்ணியிருக்கோம் சாஃப்ட்வேரில். அந்த 4 அப்டேட்டும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் சாஃப்ட்வேர் லாகின் பண்ணிக்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு அப்டேட் என்னென்னா மார்ஜின், அதாவது ஒரு 1000 ஐட்டம்னாலும் ஒன் ஷாட்டாக அதுக்கு வந்து மார்ஜினை வந்து நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம நிறைய கேட்டகரி வைஸ் நம்ம ஐட்டம் ஆட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சப் கேட்டகரியில் ஆச்சி மசாலாலாம் ஒரு எக்ஸல் ஃபைலோ, சக்தி மசாலாலாம் ஒரு எக்ஸல் ஃபைலு, இந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஹோல்சேல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஹோல்சேல் பண்ணுறவங்க மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா மார்ஜினை வச்சு தான் அந்த பொருளை வந்து என்ன பண்ணுவாங்க, செலக்ட் பண்ணுவாங்க. இப்போது நம்ம டெஸ்டிங்க்காக இப்போ நான் ஒரு 1000 ஐட்டம் உங்களுக்கு ஆட் பண்ணி அதில் மார்ஜின் எப்படி அப்ளை பண்ணுறேன்றதை பாருங்கள். இப்போ நான் ஸ்டாக் என்ட்ரியில் கிளிக் பண்ணிக்கிட்டு இம்போர்ட் அப்படின்றதில் நான் வந்து ஒரு ஃபைலை எக்ஸல் ஃபைலை ஆட் பண்ணுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அக்ஷயன்ற எக்ஸல் ஃபைலை ஆட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1000 ஐட்டம்ஸ் இருக்குது. F2 கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ F2 கொடுத்த உடனே பார்த்துங்க ரெக்கார்ட் 1000 ஐட்டம் வந்து ரெக்கார்டு வந்து சேவ் ஆகிடுச்சு. இப்போ நான் ஓகே கொடுத்துட்டேன். இப்போது இந்த 1000 ஐட்டத்துக்கு இப்போ நான் ஹோல்சேல் பண்ணுறேன், சரியா? இப்போது நான் இந்த 1000 ஐட்டத்துக்கும் நான் வந்து மார்ஜின் வந்து எவ்வளோ வைக்க போகிறேன்னா ஒரு 10% வைக்க போகிறேன், இல்லை ஒரு 8%, ஏதோ ஒன்று வைக்க போகிறோம். அது எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நான் எடிட் கொடுத்தோடனே நம்ம ஆட் பண்ண எல்லா ஐட்டமும் ஃபஸ்ட்டு விசிபிள் ஆகிடும். ஓகேங்களா? விசிபிள் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து லெட்டர் F7, ஓகேங்களா, F7 ப்ரெஸ் பண்ணோடனே ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ஜின் அப்படின்னு ஒரு நேம் வந்துடும். அந்த மார்ஜினில் நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 8% வச்சுட்டு அப்ளை கொடுக்கும்போது 1000 ஐட்டத்துக்கு ஒன் ஷாட்டாக உங்களுக்கு மார்ஜின் அப்ளை ஆகிக்கும். பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ப்ரைஸ் 8% மார்ஜின், ஜூம் பண்ணி காமிக்கிறேன். பர்ச்சேஸ் ப்ரைஸ் 8% மார்ஜின் அண்டு சேல்ஸ் ப்ரைஸ், ஓகேங்களா? ஒன் ஷாட்டாக நீங்கள் மார்ஜின் கால்குலேட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப்புக்காக நம்மள்ட்ட கேட்டாங்க. அதாவது பைப் ஃபிட்டிங்ஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா 1000 நம்பர்ஸ் இருக்கும். அந்த 1000 நம்பர்ஸ்க்கும் நான் ஒன் ஷாட்டாக மார்ஜின் ஆட் பண்ண முடியுமா உங்கள் சாஃப்ட்வேரில் அப்படின்னாங்க. அவருக்கான அப்டேட்டு தான் இது. ஓகே, ஸோ இப்போ அடுத்தது சூப்பர் மார்க்கெட்டுக்கு இப்போ F2 கொடுத்தீங்கன்னா இந்த ரெக்கார்டு வந்து சேவ் ஆகிடும். ஓகே, ரெக்கார்ட் சேவ்டு. ஓகே, அடுத்து ரொம்ப முக்கியமான அப்டேட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போது ₹1 கிளினிக் ப்ளஸ், ஓகேவா? பேக்குன்னு பார்த்தீங்கன்னா 16, அதாவது நம்ம இதில் வந்து தமிழில் என்ன சொல்லுவாங்க, சரம்னு சொல்லுவாங்க. அது பேக்கு வந்து 16 நம்பர் இருக்கும் கிளினிக் ப்ளஸ். அதை வந்து எப்படி பிரிப்பாங்கன்னா சரம் 16, அதனுடைய விலை ₹12. பீஸுன்னு விற்கும்போது ஒரு பீஸு ருபீஸ் வந்து ₹1 விற்போம். இங்கே என்ன பிரச்சனை வரும்னா பார்கோடு ரெண்டுத்துக்கும் சேம். நீங்கள் சரமாக வில்லுங்க இல்லை பீஸாக வில்லுங்க, ஆனால் பார்கோடு சேம் தானே. அப்படி இருக்கும்போது இந்த ஐட்டத்தை எப்படி நம்ம சாஃப்ட்வேரில் ஆட் பண்ணுறது? ஆட் பண்ணும்போது இந்த சரம் 16ன்றது இந்த இதுக்கு பக்கத்திலே ஆட் ஆகி வர்ற மாதிரி இப்போ நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். அது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா மாஸ்டரில் போயிட்டு செட்டிங்ஸ் போயிடுங்க. செட்டிங்ஸில் என்விரான்மெண்ட்டுன்னு இருக்கும். என்விரான்மெண்ட்டில் நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஷோ யூனிட்ஸ் இன் பில் அப்படின்னு இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை வந்து ட்ரூ கொடுத்து சேவ் பட்டன் இருக்கும் பக்கத்தில், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து டெஸ்டிங்க்கு கிளீனிங் ப்ளஸ்ஸே நம்ம எடுத்துப்போம். மாஸ்டரில் ஸ்டாக் என்ட்ரியில் சிங்கிள் என்ட்ரியில் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கிளினிக் ப்ளஸ். ஸோ தமிழ் கன்வர்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே கிளினிக் ப்ளஸ்ன்றதை ஆட் ஆகிக்கும். இப்போ வந்து இது வந்து யூனிட்டாக வந்து பாக்ஸுன்னு பேக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு யூனிட்ஸ் உங்களுக்கு தேவையான யூனிட்ஸ் எல்லாம் இங்கே போய்ட்டு மாஸ்டரில் யூனிட்ஸில் போய்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பேக்கு 1ன்னு போட்டு நீங்கள் சேவ் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சரம்னே போட்டு சரம் 1 யூனிட்டை வந்து சேவ்னு கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பீசஸ் ஆல்ரெடி இதில் இருக்குது, லிஸ்ட்டில் இருக்குது. எந்த லிஸ்ட்டு இல்லையோ அதனுடைய இது கன்வர்ஷன் அது எப்படி கன்வெர்ட் ஆகுன்றதை சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கேஜின்றது 1 கன்வர்ஷன், ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ கேஜின்றது 1 கிலோ தான், ஓகேவா? கிராம்னு வரும்போது அது 1000ன்றது கன்வர்ஷன் வேல்யூ ஏற்ற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ஐட்டம்ஸை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நான் இதில் எனக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டேன். இப்போது ஸ்டாக் என்ட்ரியில் சிங்கிள் என்ட்ரியில் போகிறேன். அதே கிளினிக் ப்ளஸ் கொடுத்து கன்வர்ஷன் கொடுத்துட்றேன்.
இப்போ நான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சரம்ன்றதை செலக்ட் பண்ணிக்கிறேன். சரம்னு கணக்கு பண்ணும்போது சரம்ன்றது இப்போ என்ன ஆகும்னா, ஒரு சரம் அப்படின்றது இங்கே நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஒரு சரம்ன்றது யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 16 பீஸுன்னு போட்டிருக்கோம். கரெக்டாக? அப்போது பீஸாக விற்கும்போது ஒன்றா வைப்போம். அப்போது பீஸோட விலை வந்து சேல்ஸ் ப்ரைஸ் ஒன்று தான், சரத்தோட வேல்யூ வந்து 12 ரூபா. புரியுதுங்களா? அதாவது சரம் 16, ஒரு சரமில் 16 இருக்கும், அதனுடைய விலை 12 ரூபா, பீஸோட விலை 1 ரூபா. ஓகே, இப்போது இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ரீட்டைல் விண்டோவில் காமிச்சேன்னா உங்களுக்கு புரியும். பாருங்கள், ரீட்டைல் விண்டோவில் போயிட்டேன். இப்போ நான் வந்து கிளினிக் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மெகா அப்டேட்னே சொல்லுவேன் நான் இதை. இங்கே பாருங்கள், அதாவது பார்கோடு ஒன்று தான், அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஆனால் அதை நீங்கள் சரமாகவும் விற்கலாம். அது வந்து என்ன ஆகுதுன்னா கிளினிக் ப்ளஸ் 16, அதாவது 16 சரம், அதாவது 16 பீஸ் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணி அதனுடைய விலையை வந்து இங்கே நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம். 12 ரூபா, 1 ரூபா. அப்போ வந்து என்னாச்சு, உங்களுக்கு பார்கோடு ஒன்று தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் அதை நீங்கள் பீஸாகவும் வைக்கலாம், வந்து சரமாகவும் வைக்கலாம். ரைட்டு. இப்போ இது உங்களுக்கு புரியலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இதை வந்து என்ன பண்ணுறேன், 2, அப்புறம் வந்து திருப்பி டவுன் பண்ணி என்டர். பீஸ் வந்து ஒரு 10 பீஸ் லூஸு விற்றுட்டேன். அதாவது 2 பீஸ் வந்து மெயின், மீதி வந்து 10 வந்து நான் என்ன பண்ணுறேன், 1 ரூபா பேக்கிங் விற்றுட்டேன். F1 கொடுத்து 50 ரூபா கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பிரிண்ட் எடுத்துடுறேன். பிரிண்ட்டு எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் சேவ். ஓகே. ஜிஎஸ்டி அல்லது நான் ஜிஎஸ்டி இருக்கக்கூடிய பொருட்கள், ஓகேங்களா, அதை வந்து நம்ம பில்லிங் சாஃப்ட்வேரில் எப்படி என்ட்ரி பண்ணுறது, பில்லோட டோட்டலுக்கும் ப்ளஸ் வந்து டேக்ஸ் நம்ம வரி செலுத்த வேண்டிய பில்லோடைய சீக்வன்ஸும் எப்படி வந்து சேமாக வரும் அப்படின்றதையும் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா ஜிஎஸ்டி ஃபில்டர்னால் என்ன அப்படின்னா 5% ஜிஎஸ்டி எந்தெந்த பொருளுக்கெல்லாம் இருக்குது, 12% ஜிஎஸ்டி எந்தெந்த பொருளுக்கெல்லாம் இருக்குன்றத நம்ம எப்படி நம்ம சாஃப்ட்வேரில் பில்லிங் சேல்ஸ் பில் வைஸ் கேட்பாங்க எப்பயுமே ஆடிட்டர், அந்த ரிப்போர்ட்டை எப்படி எடுத்து நம்ம ஆடிட்டருக்கு ஃபைல் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. ஸோ பார்ட் 2ல் நம்ம அதை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.